ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பின்பற்றின வாழ்வியல் நெறிமுறைகளை பற்றி பார்ப்போம். கழிவறையும் குளியலறையும் வீட்டுக்கு வெளியே வச்சுருந்தாங்க. சலூன் கடைக்கும் சாவு வீட்டுக்கும் போயிட்டு வந்தால் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வர வழக்கம் இருந்துச்சு. செருப்பை வீட்டுக்கு வெளியே மட்டுமே விட்டுட்டு வந்தாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாவோ அல்லது வெளி இடங்களுக்கு போயிட்டு வந்தாவோ கைகால் முகங்களை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணுங்கிற வழக்கம் இருந்துச்சு. பிறந்தாலோ இறந்தாலோ தீட்டு என்று சொல்லி 10-16 நாட்கள் அவங்கள தனிமையில் வச்சுருந்த வழக்கம் இருந்துச்சு. சாவு வீட்டில் சமைக்கக்கூடாது அப்படிங்கிற வழக்கம் இருந்துச்சு. குடும்பத்திற்காக சமைக்கும் பெண்கள் குளித்துவிட்டு சமைக்க வேண்டும் என்ற நடைமுறையும் இருந்துச்சு. வாசல் தெளித்து சாணம் மஞ்சள் இட்டு கோலமிடும் வழக்கம் இருந்துச்சு. அப்போல்லாம் மண், செம்பு, வெண்கலம் இந்த 3 பாத்திரத்தில் தான் அதிகமாக சமைச்சாங்க. வீட்டில் சமைச்ச உணவுகளை தான் பெரும்பாலும் சாப்பிட்டாங்க. ஏன் இதையெல்லாம் நடைமுறையில் கொண்டு வச்சுருந்தாங்க? இதுக்கெல்லாம் காரணம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் தொற்றி நம்மளுக்கு நோய்வாய்ப்பட காரணமாக இருக்கும். அதனால தான் இந்த நடைமுறையை பின்பற்றினாங்க. தனி மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் அண்டை அயலாருக்கும் எந்த விதமான நோய் தொற்றும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி வழக்கத்தை நடைமுறைப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைய சமுதாயம் இதை கேலி கிண்டல் செஞ்சு டோட்டலாகவே மறந்துட்டாங்க, மாற்றிட்டாங்க.